நம்ம ஆல்ரெடி நிறைய ட்ரக்ஸ் பற்றி பேசியிருக்கோம், பிளட் ஒர்க்ஸ் பற்றி பேசியிருக்கோம். ஸோ யூஸ்வலாக இப்போ இந்த வீடியோட பேஸ் லைன் ஃபஸ்ட்டு என்னவா இருக்க போகுதுன்னா, ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நான் இப்போ என்னோட கிளைண்ட் வந்து ஒருத்தர் என்கொயரி அட்டன் பண்ணுறேன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க ஒரு ட்ரைனர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 82,000 வரைக்கும் பே பண்ணிவிட்டு 3 மெடிசின்ஸ் மட்டும் வாங்கியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் 3 மெடிசின் மட்டும் வாங்கிட்டு 3 ட்ரக்கு, அதுவும் அந்த ட்ரக்கை வந்து எப்படி வாங்கியிருக்காங்கன்னா, அந்த ட்ரக் அவர் கொடுக்குறப்ப எப்படி கொடுத்துருக்காருன்னா சிரிஞ்சில் எடுத்துட்டு அந்த சிரிஞ்சை வந்து பேக் பண்ணி, ஓகே இதை வந்து மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அது என்ன ட்ரக்குன்னு சொல்லலை, எப்படின்னும் சொல்லலை. ஆனால் 82,000 மட்டும் வாங்கியிருக்காங்க வித் ட்ரைனிங் காஸ்ட்டோட சேர்த்து. ஸோ இதை தான் நீங்கள் 3 மாதத்துக்கு ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ட்ரக் எடுக்க போகிறீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஃபஸ்ட்டு செலவாகும். ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இப்போ வீக்லி என்கிட்ட வந்து ஒரு 10 to 15 கிளைண்ட்ஸ் வந்து என்கொயரி பண்ணுறாங்க அப்படின்னா 8 கிளைண்ட்ஸ் வரைக்கும் வந்து ட்ரக்ஸ் எடுக்கலாமா ப்ரோ அப்படின்னு சஜஷன் கேட்டு தான் வராங்க. ஸோ சஜஷன் யூஸ்வலாக என்கிட்ட எடுக்கலாமா வேண்டாமான்னு கேட்குறவங்க கிட்ட எடுக்காதீங்க அப்படின்றது மட்டும் தான் என்னோட பதிலாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ நான் ட்ரக்ஸை பற்றி பேசுகிறேன் அப்படின்றதுனால வந்து ட்ரக்ஸை என்கரேஜ் பண்ணுறேன், லைக் ஸ்டெராய்ட்ஸ் வந்து எடுங்க அப்போ தான் உங்களால் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும் அப்படின்றதுக்காகலாம் கண்டிப்பாக கிடையாது. வீடியோவில் பேசுறதுனால நான் என்ன சொல்கிறேன்னா, ட்ரக்ஸ் எடுக்க போகிறீங்க, ஃபஸ்ட்டு அதுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி அந்த ஒரு ஃபினான்ஷியலாக நீங்கள் என்னென்ன பிளான் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ முக்கியமாக. ஸோ எல்லாருமே யூஸ்வலாக இப்போ பாடி பில்டிங் பண்ணுறாங்க. ஸோ பாடி பில்டிங் ஸ்போர்ட் வந்து எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட். ஏன் அது எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட் அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஓகே இல்லைங்க இதெல்லாம் இந்த மாதிரி அனபாலிக் ட்ரக்ஸ், ஹார்மோன்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய எடுக்கிறாங்க, ஸோ அதனால தான் வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ண ஒரு அத்லெட் கிட்ட போயிட்டு கேட்டால் தான் என்னடா நீ 3 மாசத்துல காம்படிஷன் பண்ணியிருக்க, ட்ரக்ஸ் எடுத்திருக்க, எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறப்ப அவன் சொன்னால் தான் நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆகும் அப்படின்றத பற்றி தான் நம்ம நிறைய பேச போகிறோம். ஸோ திஸ் இஸ் வாட் டிஸ்க்ளைமர். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. There's nothing stopping you. ஒரு ராவான டிஸ்கஷனாக தான் இருக்க போது. என்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்து என்கொயரி பண்ணுறாங்க அப்படின்றப்ப அவங்க கையில் நான் இதை வந்து எப்படி பேச போகிறேனோ அதை தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். ஒரு ட்ரைனிங் ஃபீஸ் ஃபஸ்ட்டு. ஸோ நீங்கள் கைடன்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக ட்ரக் சைக்கிள்குள்ளே என்ட்ரு ஆகுதுன்றது ஒரு சேஃபர் சைடே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, தென் இப்போ ட்ரைனிங் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில், தமிழ்நாட்டில், நீங்கள் இந்தியாவில் நீங்கள் ஃபாரின் சைடு போகிறீங்களோ எனி வாட், ஸோ 50,000 1 லட்ச ரூபா வரைக்கும் கூட வந்து ஒரு 3 month டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேக்கேஜில் 1 லட்ச ரூபா வரைக்கும் கூட இருக்குது. ஈவன் இப்போ என்னோட கோச்சுக்கு நான் பே பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 55,000. ஸோ ஐஎன்ஆர் ரேட்டில் 55,000. ஸோ இது ஆனால் எல்லாராலையுமே பே பண்ண முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. ஸோ பே பண்ண முடியறவங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆவரேஜாக ஒரு பர்சனால ட்ரைனிங் ஃபீஸ்க்கு பே பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட் வந்து அப்ராக்சிமேட்டாக என்னன்னா 10 to 15,000. ஓகே, ஸோ நம்ம வந்து ரவுண்ட் அப்பாக கேல்குலேட் பண்ணிக்கலாம். ட்ரைனிங் ஃபீஸ்க்கு இப்போ நீங்கள் வந்து 3 month ஒரு 12 weeks டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே போகிறீங்க, ட்ரக் சைக்கிள்குள்ளே எடுக்க போகிறீங்க. ஸோ ஒரு PEDஸோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா ஒரு ட்ரைனிங் ஃபீஸ் உங்களுக்கு வந்து 10,000 rupees. ஓகே, ஸோ ட்ரைனிங் ஃபீஸ்க்கு வந்து இப்போ 10,000 rupees ஆகுது. ஓகே, தென் டயட் முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட், நியூட்ரிஷன் டிபார்ட்மெண்ட். யூஸ்வலாக இப்போ நம்ம ஒரு பர்சனுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் அப்ராக்சிமேட்டாக. ஓகே, ஒரு ஆவரேஜாக ஒருத்தனுக்கு வந்து என்னென்னா கண்டிப்பாக டெய்லி ஒரு 10 egg whites எடுக்கிறான், இல்லை ½ kg போன்லெஸ் சிக்கன் வாங்குறான். ஸோ 2 மீலுக்கு அதை ஸ்பிட் பண்ணி சாப்பிட்றான், 10 egg whites சாப்பிட்றான், தென் வே ப்ரோட்டீன். பட் இப்போ டெய்லி இப்போ சப்ளிமெண்ட்ஸை வந்து தனியாக பார்க்கலாம். இப்போ டெய்லி சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டு என்னென்னா கண்டிப்பாக எக்ஸ் இருக்கும், சிக்கன் இருக்கும், மேபி பீஃப் சாப்பிடக்கூடிய பர்சனாக இருக்கலாம், ஃபிஷ் சாப்பிடக்கூடிய பர்சனாக இருக்கலாம், எனிதிங். பட் ஆவரேஜாக இதை நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாமே. 10 egg whites, ½ kg சிக்கன். ஸோ 10 egg whites ஒரு 60 rupees. ஸோ ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம், 50 rupees போட்டுக்கலாம். தென் சிக்கன் போன்லெஸ் வாங்குறீங்க, ஸோ ½ kg நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக 200 to 250 rupees, நம்ம 200 ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ 200 and 50, 250ன்றது கண்டிப்பாக உங்களுக்கு டெய்லி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இதை தாண்டி ஓட்ஸ், வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரவுண்ட் அப் பண்ணி 250 அப்படின்றத ப்ளஸ் 50 அப்படின்றத ஆட் பண்ணி 300 rupees நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நியூட்ரிஷனுக்கு நீங்கள் எப்படி இருந்தாலும் குறைஞ்சபட்சம் 300 rupees வந்து டெய்லி நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக இதுக்கு மேலே தான் ஆகுமே தவிர கீழே ஆகக்கூடியதுக்கான சான்சஸே கிடையாது. ஓகே, ஸோ டெய்லி 300 rupees. ஸோ 3 month டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகிறீங்க, 90 days. ஸோ 3 மாதத்துக்கு 300 அப்படின்றது 27,000 வரும். ஸோ இந்த 27,000 கூட நம்ம என்ன பண்ணலாம்னா 25,000 ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரைனிங் ஃபீஸ் 10,000 அண்ட் நியூட்ரிஷனுக்கு நம்ம 25,000 வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஃபைன், 35,000. ஸோ நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட், முக்கியமான இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட், அனபாலிக் ஸ்டெராய்ட்ஸ்குள்ளே வரும். இப்போ நமக்கு ட்ரக்ஸில் பார்த்தீங்கன்னா க்ரோத் ஹார்மோன்ஸ் இருக்குது, அது பெப்டைட் சைடு. ஸோ அதெல்லாம் நம்ம இன்னும் ஆட் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வந்து காஸ்ட் ஆகும். வெறும் நம்ம இப்போ ஸ்டெராய்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். பிகினர்
கண்டிப்பாக அவன் ட்ரக் சைக்கிள்குள்ளே போகிறான்னா டெஸ்டாஸ்ட்ரோன் இல்லாமல் இருக்காது. ஸோ ஷார்ட் எஸ்டரோ இல்லை லாங் டேர்ம் எஸ்டரோ என்ன எது எடுத்தாலும் 1500 1200 கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 1200 நமக்கு 2500 வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம அப்ராக்சிமேட்டாக 2000 rupees எடுத்துக்கலாம். தென் இதுக்கப்புறமா நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய காம்பவுண்ட்ஸ் லைக் கண்டிப்பாக ட்ரெண்ட் போலான்றதும் ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ ட்ரெண்ட்ன்றது இப்போ 3500 4000 கூட இருக்குது. ஸோ நம்ம 3000 எடுத்துக்கலாம். ஸோ டெஸ்ட் 2000 rupees, இது ஒரு 3000 rupees. ஸோ இதுக்கு மேலே ஆட் பண்ணுறீங்களா இல்லையான்றது உங்களோட ட்ரைனர் சம்மந்தப்பட்டு அண்ட் உங்களோட கண்டிஷனை சம்மந்தப்பட்டு இருக்கு. பட் இந்த 3000 2000 அந்த 5000 ஆகுறதுன்றது கண்டிப்பாக ஆகும். ஸோ இதுக்கு மேலே நம்ம ஒரு 5000 வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரக்ஸை வந்து காலி பண்ணுவீங்க, அந்த பாக்ஸ் ஃபினிஷ் ஆகும், அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு நியூ பாக்ஸ் வாங்குவீங்க, ஸோ நியூ கிட் வாங்குவீங்க, அதுக்கு நீங்கள் தனியாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப ஆல்ரெடி ஆகிற ஒரு 5000 இன்னொரு ஒரு 5000 rupees. ஓகே, எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு 2 ஓரல் எடுக்க போறீங்க, அதில் ஒரு 2000 rupees அண்ட் 2000 rupees நம்ம கால்குலேட் பண்ணிட்டு 14000 அப்படின்ற ஒரு கணக்குக்குள்ளே வந்துடலாம். 15000 ரவுண்ட் அப் பண்ணிப்போமே. ஸோ அனபாலிக் ஸ்டெராய்ட்ஸுக்கு நீங்கள் குறைஞ்சபட்சமாக செலவு போகிற ஒரு அமௌண்ட் இப்போ ஏன்னா நீங்கள் 10 ml வந்து ஒரு பாக்ஸ் வாங்குறீங்கன்னா அது மேபி நீங்கள் வீக்லி 1 ml எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 weeks வரைக்கும் வரதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. இப்போ உங்களோட ட்ரைனிங் ப்ரோட்டோக்காலில் வீக்லி நீங்கள் 3 ml எடுக்கணும்னா உங்களுக்கு வெறும் 3 weeksலேயே உங்களுக்கு காலி ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ட்ரைனரோட ப்ரோட்டோக்கால் அண்ட் உங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ட்ரைனருக்கு கொடுக்கக்கூடிய ஷெடியூலில் தான் இருக்கு இந்த இதில். பட் நம்ம அப்ராக்சிமேட்டாக பார்க்குறோம். ஓகே, 15000 இப்போ வரைக்கும் கால்குலேட் பண்ணியிருக்கோம். 3 மாசத்துக்கு நீங்கள் ஒரு 15000 வந்து அனபாலிக் ஸ்டெராய்ட்ஸுக்கு வந்து செலவு பண்ணுறீங்க குறைஞ்சபட்சம் அப்படின்னா ஓகே, அனபாலிக் ஸ்டெராய்ட்ஸ்க்கு 15000. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகலாம், பிளட் ஒர்க். பிளட் ஒர்க் மட்டும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடாதீங்க. நீங்கள் எடுக்கிற லேபை பேஸ் பண்ணி பிளட் ஒர்க் வந்து காஸ்ட் வந்து கண்டிப்பாக டிஃபர் ஆகும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா 1200 ரூபாயிலே வந்து ஒரு காம்போ பேக்கில் எல்எஃப்டி, சிபிசி, ஆர்எஃப்டி அண்ட் H1AC, தென் லிபிட் பேனல் இது எல்லாமே எடுத்து கொடுத்துறாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் எந்த லேபில் எடுக்கிறீங்க. பட் ஹார்மோன்ஸ் பேனல் சைடு போகிறீங்க, ஒரு டோட்டல் டெஸ்டாஸ்டரோன் நீங்கள் எடுக்கணும்னா கூட கண்டிப்பாக 1500 வந்து அதை மட்டும் நீங்கள் எடுக்கணும்னா 1500 2000 வரைக்கும் கூட ஆகுது. ஸோ நம்ம இதை என்ன பண்ணலாம்னா கண்டிப்பாக ஹார்மோன்ஸ் பேனல் நீங்கள் எடுத்தே ஆகணும், வேற வழியே கிடையாது. நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, ஓகே ஃபைன், பட் சம்டைம்ஸ் நீங்கள் ஏதோ ஒரு அப்நார்மல் ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது? ஸோ அதனால் இது எல்லாமே எடுத்துக்கிறதுன்றது எல்லாமே எடுக்கணும். ஸோ ஆல்ரெடி நான் பிளட் ஒர்க் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மேபி அதை உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைச்சிச்சுன்னா யூ கேன் ஃபாலோ தட். ஸோ ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா பிளட் ஒர்க்குக்கு நீங்கள் 5000 8000 கண்டிப்பாக செலவாகும் பிஃபோர் த ஷெடியூல் நீங்கள் எடுக்கக்கூடிய பிளட் ப்ரொஃபைல் பேனல்ஸ்க்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 8000 வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் ஒரு பிளட் ஒர்க் ப்ரொஃபைலுக்கு. ஸோ 8000 வந்து பிஃபோராக எடுக்கிறீங்க, தென் ட்ரக் சைக்கிள் முடிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு ஒரு 8000 செலவு பண்ணுறீங்க, 16000. ஸோ இதை நம்ம ரவுண்ட் அப் பண்ணி 15000 வருவோம். ஓகே, ஸோ இப்போ பிளட் ஒர்க்குக்கு 15000 ஆகுது. இப்போ டோட்டலாகவே நம்ம எல்லாமே கால்குலேட் பண்ணுவோமே. ட்ரைனர் ஃபீஸ் வந்து 10000. ஸோ தென் நியூட்ரிஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு 27 ஆச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு 25 கால்குலேட் பண்ணிக்கலாம். தென் அனபாலிக்ஸுக்கு 15000, தென் பிளட் ஒர்க்குக்கு ஒரு 16000, அதை ரவுண்ட் அப் பண்ணி நம்ம 15 பார்க்கலாமே. ஸோ டோட்டலாக 65000 அப்படின்றது குறைஞ்சபட்ச அமௌண்ட். நீங்கள் 3 மாதம் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே போக போகிறீங்க, ட்ரக்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா மினிமம் 65000 அப்படின்றது கண்டிப்பாக ஆகும். நீங்கள் மந்த்லி கால்குலேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா 20 ஸோ இந்த மாதிரி 20,000 ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுக்கு மேலே வேணால் ஆகலாமே தவிர, இன்ட்ரெஸ்டிங்கே இங்கே அதுதான், இதுக்கு மேலே வேணால் ஆகுமே தவிர இதுக்கு கீழே ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ நம்ம இங்கே ரவுண்ட் அப் பண்ணி நிறைய அமௌண்ட்ஸ் போட்டதுனால 65000 100% ஐம் ஷுவர் 65000 மேலே தான் ஆகுமே தவிர கம்மியாகுது. இப்போ நீங்கள் ட்ரைனிங் ஃபீஸை கட் பண்ணிடுறீங்க, அனபாலிக் ஸ்டெராய்ட்ஸோட அமௌண்ட்டையும் கட் பண்ணிடுறீங்க. 15000 வெளியே போயிடுது, 10000 வெளியே போயிடுது, 25000 வெளியே போயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 40000. ஓகே, நீங்கள் நார்மலாக சூப்பராக நேச்சுரலாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் பண்ணணும்னா கூட 3 மந்த்துக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 40000 குறைஞ்சபட்ச அமௌண்ட் உங்களோட நேச்சுரலாக நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு. ஸோ த திங் இஸ் என்னன்னா, இப்போ மேபி நீங்கள் ட்ரைனிங் கூட எடுக்கிறீங்கன்னா ஒரு 10000 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 50000 அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் ஒரு 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 சேஞ்சஸ்க்காக நீங்கள் ஒரு ஜேர்னிக்குள்ளே என்டர் ஆகுறீங்க அப்படின்றப்ப 50000ன்றதுலாம் கண்டிப்பாக ஆகும். ஸோ இதை நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிருங்க. வெதர் யூ டேக்கிங் ட்ரக்ஸ் ஆர் நாட், இல்லை நான் காம்படிஷன் பண்ண போகிறேன், இல்லை பாடி பில்டிங் பண்ண போகிறேன், நான் ஒரு பிகினர், எனக்கு வந்து ஒரு பிளானே தெரியல, ஸோ எனக்கு வந்து ஒரு மேபி ஒரு வீடியோவோ இல்லை ஒரு கன்சல்டேஷனோ நான் பண்ண எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக யூ ஹவ் டு சிட் அண்ட் பிளான் ஃபார் தட். இப்போ நான் ஒரு கிளைண்ட் கிட்டே தான் இது போலங்களாம் உங்களுக்கு பட்ஜெட் ஆகுங்க, ஓகேங்க நீங்கள் ட்ரக்ஸ் எடுக்க போகிறீங்க,
இது போல் உங்களுக்கு 65,000 ரூபா வந்து கண்டிப்பாக ஆகுங்க 3 மாதத்துக்கு அப்படின்னு சொன்னோன்னா அவங்க டோட்டலாக அதை எப்படி அவங்களோட ஓவர்வியூ பொறுத்த வரைக்கும் எப்படி பார்ப்பாங்கன்னா, என்னது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நான் 65,000 ரூபா செலவு பண்ணணுமா, இவ்வளோ ட்ரைனிங்க்கு நான் செலவு பண்ணணுமான்றத ஸோ இங்கே என்னன்னா அந்த ட்ரைனிங்க்கு நான் 65,000 ரூபா செலவு பண்ணணுமா அப்படின்றத தான் பார்க்குறாங்க. ஸோ இந்த ஒரு கான்செப்டில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே நான் ஸ்பிட் பண்ணி பே பண்ணிக்கிறேன், 20 இந்த மாதிரி பண்ணிக்கலாம், மாதம் ஒரு 20,000 என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியுன்றது ஓகே ஈஸி அப்படின்றது அப்போ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நடுவில் திடீர்னு நம்ம வேறு ஏதாவது ஷெடியூல் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கோ இல்லை மேபி எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் நம்ம அடிஷ்னலாக பிளட் பேனல் வந்து செக் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றப்ப எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது ஆகிறப்ப அந்த ஃபினான்ஷியல் பட்ஜெட்டை வந்து அவங்களால ஃபாலோ பண்ண முடியல, ஓகே ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்றப்ப அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நடுவில் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ எதுக்கு ஸ்டாப் பண்ணோம் அப்படின்ற ஒரு கொலாப்ஸ்லேயே வந்து அந்த ஜேர்னியை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் டிஸப்பாயின்மெண்ட்டை வந்து கொடுத்துருது. அண்ட் நிறைய இடத்துல வந்து இது போல் ட்ரக்ஸை வந்து லேபிள் பிரித்து கொடுக்கறது. அண்ட் ஒருத்தவங்க வந்து மீடியேட்டரில் ஒரு பையர் செல்லர் நடுவில் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா 2,000 ரூபா ட்ரக்ஸை வந்து மேபி 2,500 இல்லை 3,000 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா தட் இஸ் ஃபைன், தட் இஸ் ஓகே. ஆனால் ஒரு 3 மெடிசனோ இல்லை 2 மெடிசனோ வந்து நான் 85,000 ரூபாய்க்கு 82,000 ரூபாய்க்கு நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்றப்ப அதையும் நான் ட்ரக் எடுத்துட்டு இதை கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறதுன்றது இருக்கிறதுலே ஒரு இர்ரெஸ்பான்சிபிளான ஒரு விஷயம் அது. அதனால ஸோ பிளான் வெல். நீங்கள் ஒரு ட்ரக் சைக்கிள்குள்ளேயே இல்லை ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளேயே போறீங்கன்னா இவ்வளோ ஃபினான்ஷியலாக ஆக போகுது அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிட்டு தென் யூ என்டர் இட். அண்ட் முக்கியமாக மேக் ஷுவர் யூ ஆர் டூயிங் இட் ப்ராப்பர் வே. ஏன்னா இப்போ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் கண்டிப்பாக யாரும் எடுக்காமல் இருக்க போகிறது கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு டைம் வந்து நீங்கள் ட்ரக் எடுக்க தான் போகிறீங்க. ஸோ எடுக்கிறீங்க அப்படின்றப்ப ஒரு ப்ராப்பர் வேல ஃபாலோ பண்ணுறதுன்றது ஒரு சேஃபர் சைடு. இதுதான் சேஃபர் சைடை தவிர மார்க்கெட்டில் சேஃபர் சைடான மெடிசனை வாங்கி நான் ஃபாலோ பண்ண போகிறேன், ஓகே சாம்ஸ் இருக்குது அது வந்து 100% சேஃப் சொல்கிறாங்க. நோ, தேர் இஸ் நோ சேஃபர் சைட் ஆஃப் அனபாலிக் ஸ்டெராய்ட்ஸ் ஆர் எனி பெப்டைட் ஹார்மோன்ஸ். எது எடுத்தாலும் ரிஸ்க் தான். ஸோ ஹெல்த் மேலே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துட்டு பண்ணுற விஷயத்தை ப்ராப்பராக பண்ணுங்கள். என்ஹான்சிங் ட்ரக்ஸ் அப்படின்றது மேண்டேட்டரியான ஒரு விஷயமே கிடையாது. அதையும் தாண்டி நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் பி சேஃப். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே ஃபிட் அண்ட் ஸ்டே ஹெல்த்தியர்.